ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2.50 குடும்ப தலைவிகள் எதிர்பார்த்திருந்த மிக மிக சூப்பரான திடீர் அறிவிப்புகள் வெளியே இருக்குது. அதாவது முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப தலைவி எதிர்பார்த்துருந்தாங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக என்ன அறிவிப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி வீடியோவை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் ரூபாய் 1000 உரிமை தொகை ரூபாய் 2500 முதல்வர் விஜய் வந்தவுடனே முதல் கையெழுத்தாக இடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு சரியாகவே வரல. இருந்தாலும் இந்த 2500 அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. இந்த மே மாதம் 15ஆம் தேதி பணம் ஏறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலர்கள் மூலயமா, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மூலயமா இந்த மாதம் உரிமை தொகை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் தாசில்தார், இந்த வருவாய் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் அப்டேட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அதிகாரிகள் கொடுக்குற தகவல்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ப்ரெசன்டேஷனாக கொடுப்போம். அந்த அதிகாரிகள் சொன்ன எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணியே வாட்ச் பண்ணாலும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணியே வாட்ச் பண்ணாலும் நீங்கள் இந்த வீடியோவை டேரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன் முக்கியமாக அதை மட்டும் பார்க்க சொல்கிறேன்னா அனைவருமே அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீமில் 2500 கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2.50 கோடி பெண்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுனால அதை ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் 15ஆம் தேதிக்குள்ளே கண்டினியூவாக ஆகுமா, இல்லை புதுசாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஸ்கீமை மதிப்பு மிகு குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 உயர்த்தி கொடுப்பாரா அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் திரும்ப புதுசாக அப்ளை பண்ணணுமா, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, அதுக்கு என்னென்ன விண்ணப்பங்கள்லாம் தேவை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாட்களாக தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வரோம். அதில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தொகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வராங்க. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற பெயர் வச்சு அனைவருக்குமே குடும்ப தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,35,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா அது 60 வயதுக்கு மேற்பட்டவர் இருந்தாலும் 1000 ரூபாய் கொடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதுக்கான தகவலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 கோடி குடும்ப தலைவர்களுக்கும் போய் சேரணும், அதாவது 2.5 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது, அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தற்போது பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதம் பெண்களுக்கு ரூபாய் 1000 வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதியின்படி ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சிக்கல் உருவாகியுள்ளதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது குறிப்பாக சொல்லலாம், மாதம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது கடந்த ஆட்சியில். அது பார்த்தீங்கன்னா கடைசியாக 5000 ரூபாய் செலுத்தி அதோடு நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மே மாதத்துலேருந்து தொடர வேண்டியது 15ஆம் தேதியான 1000 ரூபாய் வரணும். ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக்கு அவங்களுடைய வாக்குறுதிகளில் 2500 ரூபாய் கொடுக்க போகிறத ஆட்சி அமைஞ்ச உடனே அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த 1000 ரூபாய்னா மே மாதம் வருமா அப்படின்றதையும் கேள்விக்குறியாக பார்த்துன்னு வராங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் மிக முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அதாவது மகளிரிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இந்த திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குவதில் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது வரை 1.31 கோடி அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி திமுக அரசு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு, புது அப்ளைக்கான ஆப்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற நிறைய முகாம் மூலியமாக திரும்ப இந்த குடும்ப தலைவி ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1.31 கோடி பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 செலுத்தின்னு வந்தாங்க.
கடைசியாக 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் 5000 ரூபாய் வந்து சேர்த்து தொகையாக வந்து செலுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து கண்டினியூ பண்ணால் இந்த மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கணும். ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக தொகை வந்து வர வைக்கப்படும். அதுதான் வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான பாயிண்டாக வந்தது. எப்பயுமே குடும்ப தலைவிகள் 17ஆம் தேதி ஆக போகுதுன்னா அவங்களோட வங்கி கணக்கு மெசேஜ் வருதா, கிரெடிட் மெசேஜ் வருதா அப்படின்றது செக் பண்ணே வந்திருப்பாங்க. இந்த வெறும் 1000 ரூபான்னு வந்து நினைக்காதீங்க. நிறைய குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் குடும்ப செலவுகள், அதாவது குழந்தைகளின் கல்விகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ தேவைகளுக்கு அப்படின்ற மாதிரி அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை வந்து பெரும் உதவியாக வந்து இருந்ததாகவும் பல பெண்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை கூறி வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை நிறுத்தவே கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு தகவலின்படி 15ஆம் தேதி வந்தால் தான், மே மாதம் 15ஆம் தேதி வந்தால் தான் உங்களுக்கு என்ன தகவல், 1000 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்களா இல்லை 2500 ரூபாய் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது வந்து தெரியும். இப்போது தான் வந்து விஜய் ஆட்சி அமைச்சிருக்கிறார், முதலமைச்சர் ஆகியிருக்கார். அதுக்கான தகவல் வந்து இன்ன வரைக்கும் வந்து கிடைக்கல. குறிப்பாக வந்து கிராமப்புறத்தில் இதை வந்து மிகவும் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் ஆதரவாக இருந்ததாக வந்து கூறப்படுது. அதனால் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. அதனால் மே மாதம் உரிமை தொகை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. திமுக அரசு அமைச்சரவை எல்லாமே வந்து பதவிகாலெலாம் வந்து முடித்து அமைச்சரவை வந்து கலைச்சிட்டாங்க. அதனால் புதிய அரசு இன்னும் முழுமையாக வந்து பொறுப்பேற்கலை. அதாவது பொறுப்பேற்கலைன்னா நிதியமைச்சர்கள் இது போல் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கரெக்டான பொசிஷனில் போய் வந்து உட்காரல, இன்னும் சட்டமன்றம் கூடலை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்திலும் வந்து பொறுப்புகள் வந்து சூழ்நிலை வந்து நிலவி வருது. பொறுப்பு இல்லாத காரணம்லாம் இதனால் அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் கோப்புகள் ஒப்புதல் வழங்க நடைமுறைகள் தற்காலிகமாக மந்தமாகி உள்ளது அப்படின்றதையும் வந்து தெரிய வருது. நிதியமைச்சர்லாம் அமைச்சதுக்கப்புறம் தான் இந்த தொகையெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக அரசின் நிதி ஒதுக்கீடுகளில் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதியோடு தான் நடைமுறைக்கு வரும் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து சொல்லி வராங்க. தற்போது இடைக்கால நிர்வாகம் சூழ்நிலை நிலவி வருவதனால மகளிர் உரிமை தொகை நிதி விடுபட்டு விடுமா இல்லை தாமதமாகுமா அப்படின்ற வாய்ப்பு வந்து கேட்டுன்னு வராங்க. இல்லை இருக்குமா அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி வருது. கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணாத வந்து வரணும் அப்படின்றது தான் குடும்ப தலைவியோட மிகப்பெரிய கோரிக்கையாக வந்து இருக்குது. இதனால் வழக்கம் போல் மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் தொகை வருமா என்று எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் சொன்ன மாதிரி 2500 ரூபாய் வந்து செலுத்தினார்னா இந்த 1000 ரூபாய் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 17ஆம் தேதியை வந்து உங்களுக்கு 2500 ரூபாயை வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் முன்னிலையில் ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கான அறிவிப்பு எக்ஸ்க்ளூசிவாக வெளியிடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து வெளியிடலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து முக்கியமாக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்திருந்தார். பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாயில் இருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்ற முக்கிய வாக்குறுதிகள் வந்து அளிச்சிருந்தார் பெண்களுக்கு. இது மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது பெண்கள் மத்தியில். அதனால தான் வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிருக்கார் அப்படின்னு கூட வந்து ஒரு சில பெண்கள் வந்து சொல்லி வராங்க. இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் முக்கியமாக வந்து சிலிண்டர் விலை இது போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவு, அன்றாட பொருட்கள் விலைவாசி எல்லாமே வந்து ஏறின்னு வருது. இந்த குடும்ப செலவுலாம் வந்து அதிகரித்த நிலையில் கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டால் மிகப்பெரிய பலனடைய உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பலரும் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை வந்து தெரிவிச்சுன்னு வராங்க. தற்போது தாவேகா ஆட்சி அமைத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதத்திலே ரூபாய் 2500 வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது அப்படின்றத வந்து தெரிய வருது. கட்டாயமாக அதுக்கான அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இருக்குது. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணாங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். மேலும் சிலர் உடனடியாக புதிய தொகை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தரப்பினர் நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு காரணமாக சிறிது காலம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜயும் அவர்களும் வந்து பதவியேற்ற உடனே இதை தான் வந்து சொல்லியிருந்தார். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வந்து அதிக செலவு வந்து ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து இருக்குது. அதனால் வந்து அதுக்கான வெள்ளை அறிக்கையை தெரிவித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதனால் நிதி ஒதுக்கீடு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலமாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா பெண்களிடையே மிகப்பெரிய முக்கிய எதிர்பார்க்க வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏற்கனவே பெண்களுடைய அதிக வாக்குகளை வாங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதனால் அந்த வாக்குறுதிகள் முக்கியமாக வந்து கட்டாயமாக வந்து
செயல்படுத்துவார் அப்படின்ற நோக்கத்தோட இந்த 15ஆம் தேதி மே மாதம் 15ஆம் தேதி எதிர்பார்த்துன்னு வராங்க. குறிப்பாக மாதந்தோறும் இந்த தொகையை நம்பி வாழும் குடும்பங்கள் அதிகமாக இருப்பதால் புதிய அரசு விரைவாக தெளிவாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றிருக்குது. அதாவது அரசு அறிவிப்பு அஃபிஷியலாக இதுக்கான கோரிக்கையை வெளியிடணும் அப்படின்றதையும் குடும்ப தலைவி ஒன்று 1000 ரூபாய் தொடருமா இல்லை 2500 ரூபாய் நீங்கள் புதுசாக போடுறீங்களா அப்படின்ற அறிவிப்பு தெளிவாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி குடும்ப தலைவர்கள் மத்தியிலும் மகளிர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் கோரிக்கையை விடுபட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சி வந்தால் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல்வராகும் விஜய். முக்கியமாக அவர் சொல்லியிருந்ததில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், அடுத்தது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500, அதுக்கடுத்தது முதியோருக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம், அடுத்தது குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமாக குடும்பத்தில் அனைத்து அதாவது ஒரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் வரை சுகாதார காப்பீடு திட்டம், அடுத்தது பெண்களுக்கு அரசு பேருந்து இலவச பயணம் அப்படின்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். இதனால தான் 11 நிமிஷத்துக்கு மேலே பாருங்கள் இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்றத. குறிப்பாக குடும்ப தலைவி 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2500 ரூபாய் மாத தொகை கிடைக்கும். உங்களுக்கு முதியோர் பென்ஷனாக பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் கூடுதலாக 500 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். இதில் இது வரைக்கும் ஓய்வூதியம் வாங்கி வரவங்களுக்கு 3000 ரூபாய் செலுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வாங்காதவங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணி அவங்களுக்கும் 3000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குடும்ப தலைவி 2500 வாங்குறவங்க 3500 ரூபாய் வாங்க முடியாது. 3000 ரூபாய் வாங்குறவங்க 2500 ரூபாய் வாங்க முடியாது அப்படின்றத நோட் பண்ணிங்க. குறிப்பாக 60 வயதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா 2500 ரூபாய் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முதியோர்கள் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதியோர் உதவித்தொகை அப்படின்ற பெயரில் 3000 ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய வங்கியில் கிரெடிட் ஆகிறது கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப தலைவி நான் ரேஷன் கார்டை வச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு 60 வயதுக்கு மேலே இருக்குது, எனக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இதை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் 2 முதியவர், அதாவது ஆண் பெண் 2 பேர் இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் 3000 ரூபா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அரசு வெளியிடுவாங்க. அப்போ நம்ம சேனலில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணோம். அது வரைக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணோம் தான் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். மேலும் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முதல்வராக பதவியேற்ற உடனே ஜோசப் விஜய் அவர்கள் முதல் கையெழுத்தாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீமுக்கு கையெழுத்திட்டு இருக்கார். குறிப்பாக 2 மாதங்களுக்கும் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்குலாம் 200 யூனிட் பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாமல் ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ 200 யூனிட்டாக அவர் மாற்றிருக்கார் அப்படின்ற ஸ்கீமில் முதல்ல கையெழுத்திருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்த சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு படை உருவாக்கப்படும். பெண்களுக்கான சிறப்பு படை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்றதுலையும் அடுத்ததாக கையெழுத்திருக்கார். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்று, போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்க போதைப் பொருட்கள் தடுப்பு படை அளவுகள் உருவாக்கம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் ஒரு முக்கியமான ஸ்கீமாக இதை சைன் பண்ணியிருக்காரு. இது முக்கியமான கோரிக்கையாக நிறைய பேர் விட்டுருந்தாங்க. போதைப் பொருள் சம்மந்தமாக குற்றங்களை தடுக்கிறதுக்கு இதுவும் நல்ல வரவேற்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இலவச மின்சாரம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விளக்கம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வராங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, யாருக்கு அந்த 200 யூனிட் அப்படின்றத கேட்டு வரீங்க. தமிழ்நாட்டில் தற்போது 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் உள்ளபடியே தொடரும். அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணுற 100 யூனிட் ஃப்ரீன்னு தான் உங்களுக்கு மீதி கரண்ட் பில் வரும், இபி பில் வரும், அது கண்டினியூவாக தொடரும். வீட்டின் மின் நுகர்வோர்கள் 2 மாதத்துக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தினால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 500 யூனிட் வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விளக்கம் மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா விளக்கம் அளித்தா தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிய வரும். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. நல்லா நோட் பண்ணிங்க, 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே ரெகுலராக இருந்தால் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயை நோக்கி பயணிக்கும் போது மின்சார
பயன்பாடு குறைவாக வந்து இருக்கும் அப்படின்றதுனால 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து இதுக்கான டேபிள் வைஸ் என்னென்ன எத்தனை யூனிட்டுக்கு எவ்வளோ ரூபாய், 100 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ ரூபாய், 200 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ ரூபாய், 300 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ ரூபாய் அப்படின்றது எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான இந்த வீடியோவை, அதாவது குடும்ப தலைவி ஸ்கீம் சம்மந்தமாக எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அதே போல் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். குறிப்பாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கையெழுத்திட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது இந்த 2500 தான். இந்த திட்டம் வந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் திட்டமாக வந்து இருந்தது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லின்னு வராங்க. இந்த திட்டத்தை வந்து பெயர் மாற்றி 2700 ரூபா வந்து கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 60 வயதுக்குள்ளே இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் இந்த 2500 ரூபா வந்து செலுத்த போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக நேற்றும் முந்தானேத்தும் டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். மேலும் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, இது வரைக்கும் வந்து நான் புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து பணமே வந்து வரல. நிறைய தடவை வந்து ரீஅப்ளை கூட வந்து பண்ணியிருந்தேன், பணம் வந்து வரல 1000 ரூபாய் உரிமை திட்டத்தில். இந்த தடவை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதா, அப்படி அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, எப்போ வந்து அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் இருக்கிற எல்லாருமே எடுத்துகிட்டு புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் குறிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, ஆதார் அட்டை, உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், இந்த 4 ப்ரூஃப் கம்பல்சரியாக வந்து தேவை. ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வந்து கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே ஆதார் அட்டை, குடும்ப மின்கட்டண ரசீது, அடுத்தது வங்கி பாஸ் புத்தகம், இது எல்லாமே வந்து சரியாக வந்து வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர், நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரும் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரும் ஒரே நம்பராக வந்து மேக்ஸிமம் வந்து செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருந்ததுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து பணம் ஏறும். நிறைய பேர் 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாறி ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆதார் கார்டில் பிரைமரியாக என்பிசிஐன்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதில் லிங்க் ஆகிக்கிற பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து பணம் வந்து ஏறும். அந்த ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் உங்களுடைய ஆதார் கார்டுலையும் பேங்க் புக்லையும் உடனடியாக வந்து 15ஆம் தேதி பணம் வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ்ஸாக வந்து பணம் கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சு, புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தனி வீடியோவை நான் வந்து போடுறேன், அப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு முதல்வராக வந்து பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமாக இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடல. ஆனால் தகவலாக வந்து கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோவில் முன்னாடி போட்ட வீடியோவிலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல், அதாவது விஜய் டி டெக் சேனல் பொறுத்த அளவுக்கு கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிவிடும். நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசுகிறீங்க, வளவலன்னு வந்து பேசுகிறீங்க, தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த அளவுக்கு லென்த்தாக வந்து வீடியோ போடுறோம். இல்லைனா ஷார்ட்டாக வந்து எல்லா யூடியூப் சேனல் மாதிரி ஒரே 2 வேரில் வந்து இது போல் வந்து கொடுக்க போகிறாங்க, இது போல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லி முடிச்சுட்டு ஈஸியாக வந்து போயிடலாம். அது போல் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெளிவான இன்ஃபர்மேஷனாக வந்து போய் சேரணும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது கடைசி வரைக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.